அன்று அழுது அழுது ஓய்ஞ்ச சிவன்யாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் ஒரு பொட்டு கூட வரவே இல்லை. தான் இந்த வீடியோவை எடுக்கவே இல்லையே, பின்ன அது எப்படி என்னோட ஃபோன்ல இருந்து ஷேர் ஆயிருக்க முடியும் என்று என்ன யோசிச்சும் அவளுக்கு பதில் மட்டும் கிடைக்கவே இல்லை. கடந்த காலத்தை அவ இப்போ நினைச்சு பார்த்தா. காலேஜ் படிச்ச அந்த 4 வருஷத்துல வெண்பா எத்தனையோ தடவை தன்னோட அண்ணனை பத்தி சொல்லி ருத்ரனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டா. ஆனா சிவன்யாவோ ஏதோ அவ விளையாட்டுத்தனமா வெண்பா கேட்கறான்னு நினைச்சு அவளை அவ்வப்பா சமாதானம் பண்ணி அதை தவிர்த்து விடுவாளே தவிர ஒரு தடவை கூட அவ சம்மதம் சொல்லி பேசினதே இல்லை. ஆனா கடைசி வருஷத்துல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவ அண்ணன் ருத்ரன் சிவன்யாவோட போட்டோவை கேட்கறான்னு வெண்பா சொன்னதும் அதிர்ச்சி அடைஞ்சா. இல்ல வெண்பா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேண்டாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ ஏதோ குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கே. உனக்காக உங்க அண்ணா என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாரு. அப்படி வர அன்பும் காதலும் உண்மையானதா இருக்கவே இருக்காது. இதெல்லாம் வேண்டாம் என்றாள். அதுவும் இல்லாம நீங்க பெரிய பணக்கார குடும்பம், எங்களோட தகுதிக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராது என்று எவ்வளவோ முறை படிச்சு சொன்னான். ஆனா வெண்பாவோ, ஹே லூசு மாதிரி ஒளராதடி, நானும் சரி எங்க அண்ணனும் சரி பணத்துக்கு மதிப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டோம். நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து அனாதையா வளர்ந்தவங்க. எங்களுக்கு தேவை எங்களை அன்பா பார்த்துக்கக்கூடிய ஒரு அன்பான உயிரை தவிர பணத்தால வரக்கூடிய பொண்ணு இல்லடி. எங்க அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா எங்க அண்ணா என்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் இத்தனை வருஷமும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு. நான் உன்னை பத்தி சொன்ன உடனேயே அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. படிப்பு முடிஞ்ச உடனே கண்டிப்பா நாங்க உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்போம். இது சத்தியம், எங்களை நம்பு, புரிஞ்சுக்கோ சிவன்யா என்று சொன்னா. அப்ப கூட சிவன்யா தயங்க. வெண்பாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. அவ போனை எடுத்து அவளுடைய அண்ணன் போட்டோவை அதுல இருந்து எடுத்து சிவன்யா கிட்ட காட்டினான். ஏய் இங்க பாருடி, இதுதான் என்னோட அண்ணா. எங்க அண்ணாவை நல்லா பாரு, எப்படி ராஜா மாதிரி கம்பீரமா இருக்காருன்னு. இவரையா நீ வேண்டாம்னு சொல்ற? எனக்கு என்ன வந்தது, நஷ்டம் உனக்கு தானே தவிர எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னவள் சிவன்யாவோட கையில தன்னோட அண்ணன் போட்டோ இருக்கிற அந்த போனை அவ கையில திணிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போனா வெண்பா. அவ போனதும் போனை எடுத்து தன் கண் முன்னாடி வச்சு பார்த்த அடுத்த வினாடி தன்னோட மனசியை அவன்கிட்ட தலை குப்புற விழகடிச்சா. அப்பப்பா எவ்வளவு அழகா இருக்கான், என்ன ஒரு கம்பீரம், மற்றவர்களை ஈர்க்கும் அந்த கழுகு பார்வை, அழகான வெண்பற்கள், சொட்டு கோட்டோட போட்டோவில் எவ்வளவு சிரிச்சிட்டு இருந்தான் ருத்ரன். அவனோட நீல நிற கண்கள் சிவன்யாவை அப்படியே கூறு போடுறது மாதிரி இருந்துச்சு. என்னையா நீ வேண்டாம்னு சொல்ற, இப்ப சொல்ல பார்க்கலாம் என்று தன்னிடத்தில் அவன் கேட்கறது மாதிரி ஒரு உணர்வு. அந்த வினாடி அவளுக்குள்ள ஏதோ ஒன்று செய்ய அந்த பிம்பத்தையே கண்கொட்டாம பார்த்துக்கிட்டே நின்னா சிவன்யா. தன்னையும் அறியாம தன்னோட வலது கையை மேல தூக்கி தன் பிஞ்சு விரல்களை அவனுடைய போட்டோவில் வச்சு அவனோட உருவத்தை மெல்ல தொட்டு பார்த்தா. நெத்தி, மூக்கு, வாயின்னு ஒவ்வொன்றா அவ தொட்டு பார்த்து ரசிக்கவும், ஹேய் திருடி, என்னடி என்னோட அண்ணனை இன்ச்சிஞ்சா ரசிக்கிற போல இருக்கே என்று பின்னாலிருந்து கேட்ட குரல்ல தூக்கி வாரி போட்டுட்டு தான் பின்னாடி திரும்பி பார்த்தா சிவன்யா. அங்க வெண்பாதான் அழகா அவளை பார்த்து சிரிச்சுட்டு நின்று இருந்தா. வெண்பாவை கண்ட சிவன்யாவோட முகம் ரத்தமா சிவந்து போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் சும்மா தான் பார்த்தேன் என்று திக்கி சொல்லிட்டு போனை வெண்பாவோட பெட்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போனா. அதை கண்ட வெண்பா விழுந்து சிரிச்சா. திருடி, எங்க அண்ணனை நீ எவ்வளவு விரும்புறன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றவள் உடனே அவளோட போனை எடுத்து தன்னோட அண்ணனுக்கு சிவன்யாவோட போட்டோவை அனுப்பி வச்ச அடுத்த நிமிஷமே அவளுக்கு தன்னோட அண்ணன் கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு. அதை சிரிச்சபடியே எடுத்து, ஹலோ பிரதர், சொல்லுங்க, என்ன அண்ணி ஓகேவா என்று கேட்டா. ஹேய், நிஜமாவே இது சிவன்யா தானா, இல்ல வேற யாரையாவது ரம்பை ஊர்வசின்னு அனுப்பி வச்சுட்டு என்னை ஏமாத்த பாக்குறியா என்று கேலியோட கேட்டான். அதை கேட்ட வெண்பா அழகா சிரிச்சுப்படி, அதெல்லாம் இல்லைண்ணா, அது உங்களோட வருங்கால மனைவி சிவன்யா தான். நேர்ல இன்னும் அழகா இருப்பா. நம்ம படிப்பு முடிஞ்சதும் சீக்கிரமா பொண்ணு கேட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலானா என்றாள்.
அந்த பக்கம் ருத்ரன், சரிதான் கண்ணம்மா, முதல்ல நீ நல்லா படிப்பை முடிச்சிடு என்று சொன்னான். தன் அண்ணன் அங்கிருந்து வெக்கப்படுறத இங்கிருந்தே உணர்ந்தா வெண்பா. பிறகு வெண்பாவுக்கும் சிவன்யாவுக்கும் நடுவுல அப்படி ஒரு பாசம் உருவாச்சு. சிவன்யா தன்னோட வருங்கால அண்ணிங்கிறதுல வெண்பா அத்தனை பெருமைப்பட்டா. சிவன்யாவுக்கு தான் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தா. ஆனா சிவன்யா அதை தொட்டு கூட பார்க்கல. வேண்டாம் வேண்டான்னு வந்ததெல்லாம் விலக்கி வச்சுட்டே இருந்தா. ஒரு நாள் அவளுக்குன்னு ஹாஸ்டலுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அதுல வைர நெக்லஸ் இருந்தது. அது கூடயே ஒரு துண்டு பேப்பர். அன்புள்ள சிவன்யாவிற்கு உன் அன்பான ருத்ரன் என்று அவனுடைய கையெழுத்துல ஆடியே போனான். அதை கண்ட வெண்பா நகையை திருப்பி கொடுத்தா சிவன்யா. ஏய், இது எங்க அண்ணா உனக்கு ஆசையா அனுப்புனது, இது உனக்கு தான் சொந்தம், வச்சுக்கோ என்றாள் வெண்பா. ஆனா சிவன்யாவோ அதை தொட்டு கூட பார்க்கல. இல்லவே இல்லை, வேண்டாம் வெண்பா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பெல்லாம் வேண்டாம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது உன்கிட்டவே இருக்கட்டும், இதை நீயே வச்சுக்கோ என்று திருப்பி கொடுத்தா. ஆனா வெண்பாவோ அதெல்லாம் முடியாது, எங்க அண்ணா கொடுத்ததுதான், இங்க வா, இதை நானே உனக்கு போட்டு விடுறேன் என்று அவளை கூப்பிட்டு அவ கழுத்துல இந்த வைர மாலையை அணிவிச்சா. இது கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க உனக்கு போடுற அச்சாரம்னு வச்சுக்கோ, சரியா என்றவள். ஏய் சிவன்யா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடி, எங்க வீட்டுக்கு நீ வா, உன்னை நாங்க அன்பாலேயே நாங்க 2 பேரும் பூஜை பண்ணுவோம் என்றாள். அதை கேட்டு சிவன்யாவோட கண்கள் தழும்பியது. வெண்பாவோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. நான் உனக்கு அப்படி என்ன வெண்பா பண்ண, என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு பாசம் என்று கேட்டவகிட்ட, எனக்கு தெரியல சிவன்யா, என்னமோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட மென்மையான குணம், கள்ளம் கபடமே இல்லாம நீ பழகிற விதம், எல்லாருக்கும் நீ செய்யற உதவி, உன்னோட நல்ல மனசு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிற உன்னோட அந்த பணிவு, எங்க அண்ணனுக்கு நீ ரொம்ப பொருத்தமா இருப்ப. எங்க அண்ணா ரொம்ப கோவப்படுவாரு, அவருடைய கோபத்தை சமாளிக்க பொறுமையான பொண்ணுதான் ரொம்ப அவசியம் என்ன சொன்னபடி சிவன்யாவை ஆற தழுவிக்கிட்டா. இப்படியே அந்த கல்லூரி நாட்கள் போக தான் மனசுல தெரிஞ்சோ தெரியாமலோ தூரலா விழுந்த ருத்ரனோட நினைவுகளை சுகமா பாரமா சுமக்க ஆரம்பிச்சிருந்தா சிவன்யா. ஆனா அந்த 4 வருஷத்துல ஒரு நாள் கூட ருத்ரன் கிட்ட இருந்து அவ பேசினதே இல்லை. வெண்பா எத்தனையோ தடவை சொல்லிருக்கா, ஏய் சிவன்யா, எந்த காலத்துலடி நீ இருக்க, இந்நேரம் வேற யாராவதா இருந்திருந்தா என் அண்ணனை மைக்கி தன்னோட கைக்குள்ளேயே போட்டிருப்பா. ஒரு தடவை வீடியோ காலில் எங்க அண்ணன் கூட பேசேன், எங்க அண்ணா எவ்வளவு தடவை கெஞ்சுறாரு, ப்ளீஸ் சிவன்யா என்றாள். என் அண்ணன் பாவண்டி என்றாள். ஆனால் அவளோ, வேண்டாம் வெண்பா, எதுவா இருந்தாலும் அளவாவே இருக்கட்டும், ரொம்ப அதிகமா போய் அதுல ஏமாந்துட்டா அதை என்னால தாங்கவே முடியாது, பின்னாடி ஏடா கூடமா ஏதாவது நடந்துச்சுன்னா வேண்டாம் வெண்பா என்று அன்று மறுத்தவதான். அதுக்கப்புறம் 4 வருஷமா ருத்ரன் கிட்ட அவ ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்லை. ஆனா அவனுடைய உருவத்தை முதல்ல அன்னைக்கு பார்த்தவ தன்னோட மனசுல ஆழமா அந்த பிம்பத்தை பதிச்சுக்கிட்டா. என்னமோ இன்னுமே அவளால இந்த வாழ்க்கைக்கு தான் தகுதி உள்ளவளா அப்படிங்கறது புரியாமே தவிச்சா. அன்னைக்கு வருங்காலத்துல ஏதாவது ஏமாற்றம் நடந்தா தன்னால் அதை தாங்க முடியாது, அளவோட இருக்கிறது தான் என்னைக்குமே நல்லதுன்னு அவ உள்மனசு சொல்ல தன்னோட ஆசைகளை அங்கே கட்டுப்படுத்திக்கிட்டா சிவன்யா. தன்னோட படிப்புல முழு கவனத்தையும் செலுத்தினான். ஆனா 4வது வருஷம் படிக்கும்போது வெண்பாவோட மதிப்பெண்கள் ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சுது. அதை கண்டு அதிர்ச்சியானா சிவன்யா. ஆனா வெண்பாவோ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஜாலியா இருந்தா. அதை பார்த்த சிவன்யா, என்ன வெண்பா இது, மார்க் இவ்ளோ கம்மியா இருக்கே, என் கூட தானே நீ படிக்கிற, நைட் ஸ்டடி கூட என் கூட பண்றியே, அப்புறம் எப்படி உனக்கு மார்க் இவ்வளவு கம்மியாகும், நான் உனக்கு எல்லா சந்தேகத்தையும் சரியா தானே சொல்லிக் கொடுக்கறேன், அப்புறம் ஏன் என்னாச்சு, எக்ஸாம்ல நீ நல்லா எழுதுறது இல்லையா, அங்க போய் என்னடி பண்ற என்று கேள்வி மேல கேள்வி கேட்டா சிவன்யா. சிவன்யாவோட கேள்வியில கொஞ்சம் கடுப்பானா வெண்பா. ஏய், நான் நல்லா தான் எழுதினேன், திருத்துறவங்க எனக்கு சரியா மார்க் போடல, அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன் என்றால் குழந்தைத்தனமாக. என்னது, திருத்துறவங்க சரியா மார்க் போடலையா, என்ன விளையாடுறியா வெண்பா, என்ன பதில் இது, உன்ன மாதிரி தானே நானும் எழுதினேன், எனக்கெல்லாம் மார்க் நல்லா தானே வந்திருக்கு என்றால். எனக்கு என்னமா தெரியும், நான் என்ன எழுதினாலும் மார்க்கே வரமாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று தன் தோள்களை அசால்ட்டாக குலுக்கினபடி, சரி எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, வெளியில போயிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்று வெளியில கிளம்பினா வெண்பா.
இப்போ அவளுடைய நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் இருக்கிறத உணர்ந்த சிவன்யா ஒரு சின்ன பெருமூச்சு விட்டா. என்னமோ இவளை ரொம்ப கேள்வியும் கேட்க முடியல. திடீர்னு வேற காணாம போயிடுறா. எங்க போறா, என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியல என்று கவலையோட நினைச்சவ படுக்கையில அவ கையில தலையில கை வச்சபடி உட்கார்ந்தா. அவளுக்கு பின்னாடியே வந்த அங்க வசுந்தரா, ஏய் சிவன்யா, நானும் கொஞ்சம் வெண்பா கூட வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்ன என்று அவளும் கிளம்ப சிவன்யாவுக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருந்தது. இருவருக்கும் இப்படி என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க என்று புரியாமல் தவிச்சு போனா. இத்தனை வருஷத்துல சிவன்யா விட்டுட்டு வெண்பா எங்கேயுமே தனியா போனதில்லை. இப்போ தன்னை விட்டுட்டு வசுந்தரா கூட போறது சிவன்யாவுக்கு ஒரு மாதிரி இருந்தது. நைட்டு அன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்தாங்க. அதை பார்த்த சிவன்யா, வெண்பா நாளைக்கு பிராக்டிக்கல் வைவா இருக்குடி, படிச்சியா இல்லையா என்று கவலையுடன் கேட்டா. அதை கேட்டு அசால்ட்டாக தோலை குலுக்குனவ, இல்ல இனிமேதான் படிக்கணும். அதுக்கு தான் என்னோட செல்ல அண்ணி நீ இருக்கியே, எனக்கு நைட்டு ஃபுல்லா கண்ணை முழிச்சு சொல்லிக் கொடுக்க மாட்டியா என்ன என்று அவளுடைய கன்னத்தை அழகா கிள்ளிட்டு பாத்ரூமுக்குள்ள ஓடி போனா வெண்பா. அங்க இருக்கிற கடிகாரத்தை எரிட்டி பார்த்தா சிவன்யா. அப்பவே மணி 10 காட்டுச்சு. இனி இவ எப்ப குளிச்சுட்டு வந்து நான் எப்போ சொல்லி கொடுக்கறதுன்னு நினைச்சவ ஓஞ்சி போய் அப்படியே உட்கார்ந்தா. வசுந்தராவும் வெண்பாவும் வர அடுத்த நாளுக்கு உண்டான வைவாவை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சா சிவன்யா. இரவு ரொம்ப நேரம் கண்ணை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போனாங்க. ஆனா படுக்கையில வெண்பா இன்னும் தூங்காம அவளுடைய போனை வச்சு நோண்டிட்டே இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியானா. ஹேய் என்னடி வெண்பா, மணி எவ்வளோன்னு பாத்தியா, விடிய கால 3 ஆயிடுச்சு, இன்னும் தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்றவள் வெண்பா எதிர்பார்க்காத நேரத்துல அவளுடைய போனை பிடுங்கி பார்த்தா. அதை பார்த்து அதிர்ச்சியானா. காரணம், அங்க யாரோ ஒரு பையன் போட்டோல பளிர்னு சிரிச்சிட்டு இருந்தான். பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளையா சினிமா ஹீரோ மாதிரி இருந்தான். அதை பார்த்து அதிர்ச்சியான சிவன்யா, யார் வெண்பா இது, எத்தனை நாள் இவர் கூட பழக்கம் என்று கோவமா கேட்டா. சிவன்யா கிட்ட மாட்டிக்கொண்ட அந்த தவிப்புல உதடுகளை கடிச்சபடி தலை குனிஞ்சா வெண்பா. இது இது இவரு பேரு வினித், நம்ம காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறாரு, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம், எனக்கு புரியலையே என்று கேட்ட சிவன்யா கிட்ட. அது நான் இவரை காதலிக்கிறேன், அவரும் என்னை காதலிக்கிறாரு என்று சொன்னவள் உடனே ஓடி வந்து சிவன்யாவை கட்டிக்கிட்டா. ஏய் இங்க பாரு சிவன்யா, நான் எப்படி உன்னோட காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு பாலை மாதிரி இருக்கேனோ அதே மாதிரி நீயும் எங்க அண்ணா கிட்ட இவரை பத்தி சொல்லி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், சரியா என்று குழந்தை போல ஒற்றை விரலை காட்டி சிவன்யாவை மிரட்டினான். அதை கேட்டு சிவன்யா அரண்டு போனான். என்னது, உங்க அண்ணா கிட்ட இவரை பத்தி நான் பேசணுமா? வெண்பா, நான் உங்க அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் பேசினதே இல்லை, மறந்துட்டியா? அதுவும் இல்லாம நீ எவ்வளவு பெரிய பாரத்தை என் மேல சுமத்துற தெரியுமா? இந்த பையனை யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது தெரியாம நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நீ எதிர்பார்க்கிற? இல்ல, மாட்டவே மாட்டேன், முதல்ல படி என்று கோவத்துடன் சொன்ன சிவன்யாவை வெண்பா முறைச்சு பார்த்தா. சிவன்யாவோட பார்வையில வெண்பாவோட முகமே வாடிப்போச்சு. திரும்பி வசுந்தராவை பார்த்தா சிவன்யா. அங்க வசுந்தரா இழுத்து போத்திக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா. சிவன்யாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆமா, இந்த விஷயம் வசுந்தராக்கு தெரியுமா என்று கேட்ட சிவன்யா கிட்ட, தெரியும் என்று மண்டையாட்டினா வெண்பா. என்னது தெரியுமா? அப்போ உங்க 2 பேருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும், என்கிட்ட நீங்க இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை, ஏன் என்று கேட்ட சிவன்யா கிட்ட. இல்ல, நீ எப்படியும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தோணுச்சு. நீ எங்க அண்ணன் கிட்டேயே பேசாதவ, படிப்புன்னு அதுலயே இருக்க. நான் வினித்து கூட அங்கங்க வெளியில போயிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சா என்னையும் உன்ன மாதிரி சாமியாரா ஆக்கிடுவேன், அதனாலதான் உன்கிட்ட நான் சொல்லல என்றாள். சிவன்யாவை ஒரு கண்ணா பார்த்தபடியே அதை சொன்னா வெண்பா. அதை கேட்ட சிவன்யா வெண்பாவோட தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினான். படிக்கிற வயசுல படிக்கணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பேசாம இதை வச்சுட்டு தூங்கு, காலையில எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறமா இதை பத்தி விளக்கமா பேசலாம் என்று குரல்ல சின்ன கண்டிப்போட சொன்னா சிவன்யா. எனக்கு தெரியும்டி, நீ என்னோட காதலை ஒத்துக்கவே மாட்டேன்னு என்று கூறிய வெண்பாவின் தலையை அன்பா கோதிவிட்டா சிவன்யா. இங்க பாரு வெண்பா, உன் அண்ணா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு உன்னை தனியா ஹாஸ்டல்ல தங்க விட்டு படிக்க வச்சிருக்காரு. அவருக்காகவாவது நான் சொல்றத கேளு, முதல்ல நல்லா படி,
கடைசி வருஷத்தை நல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சிடு. அப்புறமா நீ என்ன கேட்டாலும் உன் அண்ணா உனக்காக பண்ணி தருவாரே, அந்த நம்பிக்கை கூட உன் அண்ணா மேல உனக்கு இல்லையா என்று கேட்டு அவளுடைய கையை இறுக பிடிச்சுக்கிட்டா. சாரி சிவன்யா, இனி படிக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கேன் என்ற வெண்பாவை தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணா சிவன்யா. சரி சரி, இப்ப தூங்கு, எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் என்ன என்று அவளை படுக்க வச்சு போர்வையை போர்த்து விட்டு அவளுடைய முதுக அன்பா தட்டி கொடுத்தா சிவன்யா.